வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. ஹெல்த்தியான கொள்ளு துவையல் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? ஃபுல் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கடாயில் ஒரு 1/4 கப் அளவு கொள்ளு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய், உளுத்தம் பருப்பு இதை நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு சின்ன வெங்காயம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா பொற நார வரைக்கும் வறுத்துக்கோங்க. சூட்லேயே சின்ன எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆறட்டும். வறுத்து வச்ச கொல்லை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம அப்புறமா வறுத்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் அதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய்க்கு மேலே கடுகு, கொஞ்சமாக மிளகாய் பொடி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பெருங்காயம் சேர்த்துருங்க. அரைச்சி துவையில சேர்த்துட்டு ஒரு பெரட்டு எடுத்துட்டு நல்லா சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.